யாரிடம் போவோம் அப்பா? வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது. வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இயேசுவே, இயேசுவே, எங்களுடைய கண்ணீரை பாருங்க. இதோ காலை நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த கிருபைக்கு நன்றி, நன்றி.
அப்பா சமூகத்திலே வாழ்கிற போது பலவித விமர்சனங்கள், பலவித கேள்விகள், பலவித தீமைகளா வாங்க, ஒவ்வொரு மீது இறங்கி வாங்கப்பா, வல்லமையால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, மனசோர்ந்து போய், மனம் கலங்கி போய், மனவேதனையோடு, குடும்பத்திலே பலவிதமான பிரிவினைகளோடு பிளவுபட்ட குடும்பமாக, பிரித்தாளப்படுகிற குடும்பமாக கிடக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்க, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, 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 எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு நாமத்துக்கு கூப்பிடுவோமா? இயேசுவேன்னு சொல்லுவோமா? இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாருடைய உதடுகளும், எல்லாருடைய உதடுகளும், எல்லாருடைய உள்ளமும், எல்லாருடைய எண்ணமும், எல்லாருடைய இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே உச்சரிங்க. இந்த இடம் முழுவதும் சகல வல்லமை நிறைந்த அக்கினிமயமான தூய ஆவியினுடைய கனிகளால, தூய ஆவியினுடைய வரங்களாக, தூய ஆவியினுடைய கொடைகளாக நிரப்பப்பட போகிற அந்த உன்னதமான அந்த நிகழ்வை இந்த இடத்துல நீங்க காண போகிறீங்க. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வல்லமை மிக்க இறைவனை நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி ஆழப்படுத்துங்க. வல்லமைக்குரிய ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அவருடைய பெயரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே,
அப்படியே எல்லாரும் போய் எழுந்து நிற்போமா? என் அருமையான அன்புள்ளங்களே, அருமையான நேரம். ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக ஆண்டவர் தொட போகிறார். அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும். என் ஆண்டவர் தொட போகிறாரு. என் உடம்புல உள்ள பிரச்சனை, என் உடம்புல உள்ள நோய் நோக்காடுகள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு இருந்தால் தான் அந்த நம்பிக்கையின்படி ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக செய்து முடிப்பார். ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, அந்த வல்ல தேவன், அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் நமத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த இடம் முழுவதும் அக்கினிமயமான தூய ஆவிக்குரிய அந்த இடத்தை, இதோ இந்த பாடல், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பாடுவோமா? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கண்மலையாம் கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். அதுவல்ல, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பாடுவோமா? ஒப்பு கொடுப்போமா? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்ணீர் விடும். ஒரு உடம்பிலே ஆண்டவரிடத்திலே நீ நினைத்து பார்க்கக்கூடிய காரியம் எது நடக்கவில்லையோ, எனக்கு நடக்க வேண்டும் ஆண்டவர், இந்த காரியம் எனக்கு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை இந்த நேரத்திலே அவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடு. உலகம் உன்னை வெறுத்து பேசலாம், உறவுகள் உன்னை வெறுத்து பேசலாம், நீ பயப்படாதே, நீ கலங்காதே. உன்னை அழைத்த இறைவன் உன்னை கைவிட மாட்டான்.
உள்ளமும் சொல்லும் இடமாறி பேசி பல பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம். இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, எல்லாம் சரியாகும், வல்லமையால் அனைத்தும் நலமாகும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கரம் உங்கள் தலைமேல் வைக்கப்பட்டதாக உணருங்கள். நன்கு உச்சம் தலையிலே படும்படியாய் கரத்தை வைத்துக் கொண்டு, இதோ நம்முடைய உடல் அங்க அவயத்திலே உச்சம் தலை முதல் உள்ளம் கார் வரை நாம் படக்கூடிய உடல் உபாதைகள், வேதனைகள், துன்பம், துயரம், இன்னும் மனசோர்வு, உடல் சோர்வு, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான ஜெபம். இந்த அற்புதமான எழுப்புதல் ஜெபத்திலே ஆவியின் வல்லமை, கிருபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் கொடுக்க போகிறது என்பதை எண்ணி நாம் அனைவரும் மகிழ்ந்து ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருடைய கரமும் உச்சம் தலையிலிருந்து எடுக்காதபடி தலையில கை வைத்து ஜெபிங்க. என் அருமையான அன்புள்ளங்களே, இந்த அற்புதமான இந்த உணர்வை உங்களுடைய ஜெபத்தால, நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையால, நீங்கள் ஆண்டவரோடு ஆழமாக பயணிக்கக்கூடிய இந்த நம்பிக்கை நிறைந்த ஜெபத்திலே அனுபவிக்க போகிறீர்கள். சுவைத்து பாருங்க. மகிமை நிறைந்த ஆண்டவருடைய அந்த நாமத்தை சொல்லும் போது உடல் அங்கு அவயம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஒப்பு கொடுப்போமா? வல்லமை 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 இறங்கட்டும். அப்பா, உடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, உடைய கிருபை இறங்குவதற்கு நன்றி. ஆண்டவரே, உடல் சார்ந்த வகையிலே தலையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு பல நேரங்களில் ஏற்பட்டிருக்கிற இரத்த கட்டிகள், மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் ஏற்பட்டிருக்கிற கட்டிகள், ஆண்டவரே, பல நேரங்களில் மயக்கம், வாந்தி, பலவிதங்களில் நேரங்களில் தலைவலி என்று சொல்லி அவதிப்படுகிற பிள்ளைகள் இந்த நேரத்திலும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தீராத தலைவலி, பலவிதமான மயக்கம், பலவிதமான சுவாத்திலே இதோ நரம்பு மண்டலத்துக்கு செல்லக்கூடிய இடங்களிலே இரத்த கட்டிகளால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தலைவலி, தலை சம்பந்தமான பிரச்சனையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையால நிரப்புங்க, உடைய கிருபையால நிரப்புங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குணப்படுத்துங்கப்பா, சுகப்படுத்துங்கப்பா. இதோ உத்த தலை மீது கை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை
ஆசீர்வதிங்க, உடைய வல்லமையால நிரப்புங்க. இதோ இந்த இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற புனித அலங்கார அன்னையே, இதோ உம்மை நாடிவங்கள் உம்முடைய அன்பு மகன் இயேசுவின் திருநாமத்திலே இவர்களுக்காக பரிந்துரை செய்யுங்கம்மா. உடைய வல்லமையை ஒப்பு கொடுக்கிற இதோ உடைய திருமகன் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெறுமையாக போகாதபடி வல்லமையோடு செல்கிற பிள்ளையாக மாற்றி கொடுங்கம்மா. தலைவலி தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்படியா செய்யும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இதோ ஆண்டவரே, கண்களிலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, கண்களிலே பார்வை, கண்கள் பார்வையிலே பழுதான பார்வை, இன்னும் குறைவான பார்வை, கண்களிலே ஏற்பட்டிருக்கிற கண் புரை வெண்மை ஏற்பட்டிருக்கிற இடம், இன்னுமாக கண்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான இரத்த சம்பந்தமான பலவிதமான சக்கர வியாதியினால் ஏற்பட்டிருக்கிற பிரஷர், சத்த சம்பந்தமான காரியங்கள் எதுவும் இல்லாதபடி செய்யுங்கம்மா. உடைய வல்லமையிலே பரிசுத்த நாமத்திலே திருமகன் இயேசுவின் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரே, ஏதோ சுவாச பிரச்சனையிலே ஏற்பட்டிருக்கிற காரியங்கள், சுவாசிக்கக்கூடிய இடத்திலே நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளோடு சுவாசிக்க முடியாத இடத்திலே அவதிப்படக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதோ உம்முடைய நேரத்திலே இந்த இடத்திலே உம்முடைய பாதத்திலே அனர்க்கருணை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இறங்கட்டும் உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை அவர் மீது இறங்கி வருவதாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரே, உம்முடைய நாவை எடுத்துரைக்கக்கூடிய வாயில் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், இன்னும் ஈறுகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், இன்னும் கேன்சர் வியாதியினால் அவதிப்படக்கூடிய பிரச்சனைகள், தொண்டையிலே ஏற்பட்டிருக்கிற கேன்சர் வியாதி, ஆண்டவரே மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலை, என்னவாக மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த இடத்தில் இருப்பார்களானால் உடைய வல்லமையால நிரப்பப்படட்டும். உடைய கிருபை இறங்குவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இருதயத்திலே இன்னும் பலவிதமான அடைப்புகளால், இரத்தத்திலே ஏற்படுகிற இரத்த நாளங்களில் ஏற்பட்ட அடைப்புகளால், பல பிரச்சனைகளால், பலவிதமான வேதனைகளால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகளை இதோ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, பலவிதமான உடல் அங்க அவயத்திலே இன்னமாக உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்க முடியாதபடி முதுகு வலியினால், கால் வலிகளினால், முடக்குவாத வலிகளினால், பல பாத சோடுகள் ஏற்படக்கூடிய எல்லா வலிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வல்லமை உடைய கிருபை இறங்கட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். கிருபை ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவதாக. மன சோர்வினால், உடல் சோர்வினால், குடும்ப பிரச்சனையால் விளக்கப்பட்டிருக்கிற, புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, மனநோகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. என் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமும் ஆகாத காரியம் என்று சொல்ல யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவரால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஒப்பு கொடுப்போமா? அப்பேற்பட்ட இறைவன் சொல்கிறார், ஆகாதது எதுவும் இல்லை, எல்லாம் கூடும். இது ஆண்டவரால் இயலும். எந்தெந்த காரியங்களை குறித்து நீ ஜெபித்தாயோ அந்த காரியம் நடக்க போகிறது. இந்த பாடலை ஒப்பு கொடுப்போம். கைதடுப்படுவோமா? எல்லாருமா மகிழ்ச்சியா, சந்தோஷமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகை ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சந்தோஷமா ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இதோ உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு வெற்றென்று மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு வெற்றென்று மடிய செய்தி. உமாலாகும் எல்லாமாகும், ஆமென். உமாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. Yes. ஆகாதது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே, முடவனை நால்வர் தூக்கிக் கொண்டு வரும்போது அந்த முடவனை, அந்த நால்வருடைய அந்த நம்பிக்கை, அந்த முடவனுக்கு உண்டான சுகம் கொடுத்து ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடன் நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடன் நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்ணீரும் நீர் கண்டுவிட்டு சும்மா செல்வதில்லை. உடல் நோயினாலும், உடல் சோர்வாலும், மன சோர்வாலும் உடைந்து போன உள்ளங்களுடைய கண்ணீரை துடைப்பவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீரை கண்டதால் கல்லறைக்குள் சென்றவன் கரம் பிடித்து தூக்கிவிட்டே. ஆமா, கண்ணீரை கண்டதால் கல்லறைக்கு சென்றவன் கரம் பிடித்து தூக்கிவிட்டே. உம்மாலாகும் எல்லாமாகும், ஆமென். உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்மைக்கு நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைக்கு நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைக்கு நன்றி. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. Hallelujah. 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 அனைவரும் அமர்வோம். எந்த ஒரு சுகமளிக்கிற ஜெபமாக இருந்தாலும் சாட்சி என்பது கண்டிப்பாக அந்த ஜெபத்தினுடைய நிறைவு அந்த சாட்சியத்திலே ஆசீர்வாதமாகிறது. மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, இந்த அருமையான நேரத்தில் காலை 9:45 முதல் இந்த நேரம் வரை உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்திலே சுகம் பெற்றிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளில் 3 இந்த நேரத்தின் சூழலை கருதி நான் அழைத்திருக்கிறேன். அந்த 3 யார் என்பதை உறுதி செய்யுங்கப்பா. அந்த 3 சாட்சியம் இந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதமாய் மாறட்டும். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் பேர் கீதா. நான் வந்து ரெங்கடாபுரத்துலேருந்து வரேன். இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுக்கு அளவில்லாத நன்றி. மாதாவுக்கும் கோடி இருப்பதர் அந்தோனியார் வழியாகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஜோம் பண்ணிட்டேன், பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்ட்டு. என் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்லபடியாக படிக்கிறாங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க கிளாஸ்லேயே. 2வது எங்கள் வீட்டுக்காரங்க மனமாற்றம் அடைஞ்சு கடவுள்னு நல்ல ஒரு பதியில் வராங்க. இயேசுவுக்கு நன்றி. இன்னொன்று வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜோம் பண்ண ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்து ஜோம் பண்ணேன். ஆண்டவரே இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரேன்னு பாப்பாவுக்கு உடல் சுகத்தை கொடுத்தாங்க. என்னாலே நடக்க முடியல, 2-3 மாதமாக ரொம்ப உடம்பு இல்லாமல் இருந்தேன். இந்த அளவு சாட்சி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்காங்கன்னா இயேசுவுக்கு நன்றி. அப்புறம் வந்து நம்ம எல்லாருமே சரி நம்பிக்கையாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்போம், ஜெபம் பண்ணுவோம். தினமும் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். குடும்ப ஜெபம் பண்ணாலே எதுவுமே 2-3 சேர்ந்து என் நாமத்தை முன்னிட்டு எதை கேட்கிறாரோ அது ஆண்டவர் தருவார்னு போல் நம்ம டெய்லியும் சரி இங்கே வந்துட்டு போகிறதோட இருக்கக்கூடாது. டெய்லி வீட்டில் ஜெபமாலை பண்ணுவோம். பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக கடவுள் பாதையில் அழைச்சிட்டு போவோம். எதுவும் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அதை நம்புவோம். இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே தட்டி நன்றி சொல்வோம். சகோதரிக்கு தேங்க்யூ. நன்றி சகோதரியே, நன்றி. 2வது நபராக அழைக்கப்படுகிறார், வாங்க. பிரைஸ் லார்ட். என் பேர் சாந்தி, ஜெயங்கொண்டத்துலேருந்து வரேன். 2 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் பிரின்ஸிபாலோட அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு எங்களுக்கு ஸ்கூல்லேயே மெசேஜ் வந்துச்சு. நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் வந்து அவங்க அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு 70+, 70க்கு மேலே ஏஜ், இதுக்கு மேலே சரி வராதுன்னு டாக்டர்ஸும் அவங்கள கைவிட்டுட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டும் சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம். இதே கும்பகோணம் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான். அப்போ அவங்க ரொம்ப கலங்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் நான் ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஏசப்பாக்கு தெரியும் யாரை வைக்கணும், யாரை கூட்டிகிட்டு போகணுன்னு. அதை மட்டும் நம்ம அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம அதை மட்டும் பண்ணலான்னு இருந்தோம். இன்றைக்கி சண்டே இங்கே ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு கண்டிப்பாக வருவேன். காலைல மாஸ்க் வரும்போது ப்ரே பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த மாஸ்க் முடித்து இந்த ப்ரேயரை முடிச்சுட்டு நம்ம போகும்போது அவங்க பார்க்கணுன்னு 10 o'clock போய் பார்த்துட்டு நான் இங்கே வர்றதுக்குள்ளே அவங்க என்கிட்ட ஏஞ்சி உட்காந்து பேசுனாங்க. ஐசியூவில் தான் இருக்காங்க, ஆனால் ஏஞ்சி உட்காந்து பேசுனாங்க. நீ செகண்ட் டைம் வரும்போது வீட்டில் சமைச்சு கொடுக்குறோம்மா அப்படின்னாங்க. அப்போது ஏசப்பா கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ, அவருக்கு என்ன சித்தமோ கண்டிப்பாக அது நடக்கும். நமக்காக மட்டும் ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது என்னென்ன அதிசயங்களை நம்ம காண செய்வார், நம்ம எப்படி அவரோட சாயலாக வாழ செய்வார்றது இதுலேருந்து எனக்கு வெளிப்பட்டுச்சு. இது சாட்சியாக சொல்கிறேன். நன்றி. மரியே சகோதரி, கைதட்டி நன்றி சொல்லுவோம். அவங்க சொன்ன கருத்து, ஜெபம் பிரத்தியாருக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்கிற அற்புதமான ஒரு நன்றிக்குரிய இடம். 3வது நபர் நிறைவு, வாங்க. அடைக்கலாம். நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நான் வந்து ஒரு இந்து மதத்து குடும்பத்து ஃப்ரெண்டாக வச்சுருந்தேன். ஆனால் அவங்க மனைவியும் குணமாயிட்டாங்க, அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போதைக்கு நடந்த ஒரே நிகழ்வு என்னென்னா, எனக்கு காலையிலேருந்து நரம்பு பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ கடவுளால் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு அது இப்போ அது வழியாக நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவரே, எனக்கு அது இல்லை. அந்த ஆண்டவரே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கைதட்டி நன்றி சொல்வோம். தேங்க்யூ சகோதரி, தேங்க்யூ. பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி இந்த ஜெபத்தில் குணப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி
ஆகவே இந்த ஒரு ஆசீர்வாதமான சாட்சிகளோடு இப்பொழுது நாம் மாண்புயர் பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே அடிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.